பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஎம் வேர்ல்ட். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சோதனையான காலகட்டமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாமோ நம்ம துவா கேட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ் கிட்ட இருந்து அதுக்கான ஒரு ரெமடியோ ஒரு பதிலோ நமக்கு கிடைக்காத மாதிரியே நம்மளுடைய உள்ளம் தவிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சிக்கல்லேருந்து நம்ம வெளியே வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறையா விதமாக துவா கேட்டு பார்த்துருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு ஆக சிறந்த வழியில், அதாவது அஸ்மாஹுல் ஹுஸ்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சிறப்பான பெயர்களில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு மேன்மையான பெயர்களை கொண்டு இன்றைக்கி நம்ம துவா கேட்க போகிறோம். அப்படி நம்ம துவா கேட்கும்போது பார்த்திங்கன்னா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு இன்னும் வெகு விரைவில் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வு கொடுக்குறான். அது மட்டும் இல்லை, நம்ம இதுக்கான எந்த துவா கேட்டாலும் உடனடியாக அல்லாஹ் அதை ஏற்கிறான். இந்த துவா பார்த்தீங்க அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமே சிக்கலான பிரச்சனையாக இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போல்லாம் சிக்கல் ஏற்படுதோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் துவா கேட்பாங்களாம். அப்படி அவங்க கேட்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மிக விரைவில் அந்த சிக்கலான பிரச்சனைகள்லாம் அவரை விட்டு காணாமல் போயிருக்கு. அப்படி ஒரு சிறப்பான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யா ஹய்யு யா கையும் யா அல்லாஹு யா ரஹ்மானு யா தல் ஜலாலி வல் இக்ராமி யா நூரு சமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா வ ரப்புல் ஹர்ஷில் ஹலீமி யா ரப்பி. இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா, நித்திய ஜீவனே, நிலை நாட்டுபவனே, யா அல்லாஹ் கிருபையாளனே, மிக சிறப்பும் கண்ணியமும் உள்ளவனே, வானங்கள் பூமி மற்றும் அவற்றிற்கிடையே பிரகாசமானவனே, மகத்தான அர்ஷிக்கு இரட்சகனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை நம்ம அழைச்சு அல்லாஹ்விடத்துல நம்மளுடைய துவாக்களை கேட்குறோம். எவ்வளவு சிறப்பான பெயர்கள் இதில் இருக்குன்னு பாருங்க. யா ஹய்யூ யா கையும் யா அல்லாஹுவே ரஹ்மானே அதல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெயர்கள் அல்லாஹ் நம்ம கூறி அழைக்கும் பொழுது அல்லாஹ் நிச்சயமா வெகு விரைவில் நம்மளுடைய சிக்கலான இந்த மாதிரி எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சோதனை காலகட்டங்களில் நம்ம இருக்கும் பொழுது இந்த துவாவை கேட்கும் பொழுது வெகு விரைவில் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பிரச்சனையிலேருந்து அகற்றுறான். நம்மள யாருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையில் நம்ம இருந்தாலும் சரி, இந்த துவாவை நம்ம தொடர்ந்து ஓதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் வெகு விரைவில் குறையிறத நம்ம பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இவ்வளோ பயனுள்ள இந்த துவாவை நம்ம எல்லாரும் ஓதி வரலாம். எந்த ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் இதை ஓதி நம்ம அல்லாட்ட துவா கேட்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.